ஜல்லிக்கட்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டு சீசன் தொடர்ந்துருச்சு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு காளைகளும் தயார் நிலையில் இருக்குது, காளையர்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் இந்த தடவை ஜல்லிக்கட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. ஆக்சுவலாக 2017 நம்ம இந்த போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சிறந்த காளைகள், சிறந்த மாடுபிடி வீரர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஒரு வருஷமாக அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேட்டில் தொடர்ந்து இதுக்கு பரிசுகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த வருஷம் இதில் ஒரு புதுமையாக ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த சிறந்த காளைகளையும் சிறந்த மாடுபிடி வீரர்களையும் தேர்ந்தெடுக்கிறது அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் அதை நோட்டில் எழுதி தான் அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வெளிப்படைத்தன்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முதலாக ஜல்லிக்கட்டு நல சங்கத்தோட மாநில தலைவர் டாக்டர் முடக்கத்தான் மணி அவர்கள் இதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதை மனுவாகவும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ மற்ற நம்ம கபடியாக இருக்கட்டும், மற்ற வாலிபால், டென்னிஸ் இதிலெல்லாம் எப்படி ஸ்கோர் போர்டு போகுதோ அது மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுக்கும் நீங்கள் ஒரு திரை அமைக்கணும். அதில் ஒரு ரவுண்டு முடிகிறப்பையும் அதில் சிறந்த காளைகள், சிறந்த மாடுபிடி வீரர்களோட லிஸ்ட்டை நீங்கள் அதில் ஸ்கோர் போர்டில் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. அந்த கோரிக்கையை அரசும் ஏற்றுக்கிட்டு இப்போ நடந்த மதுரையில் நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில், மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் மூர்த்தி அவர்கள் இந்த ஸ்கோர் போர்டு முறையை இன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதுறோம். இதுக்கு நாங்கள் எங்கள் தமிழர் வீர விளையாட்டு மீட்பு கழகம் சார்பாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலசங்கத்தினுடைய மாநில தலைவர் மற்றும் அவர்களோட கூட இருக்கிற அவ்வளோ உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி அவர் தொடர்ந்து பல கோரிக்கைகளை முன் வச்சு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த போராட்டங்கள் அனைத்துக்கும் கண்டிப்பாக நாங்களும் துணை நிற்போம். அதுவும் வெற்றியாக அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.